அந்த விருச்சிக ராசியில் இந்த மாதம் என்ன ஒரு சிறப்புனா, சப்தமாதிபதியான சுக்கிரன் ராசியில் உட்கார்ந்திருக்கார், லாபாதிபதியான புதன் பகவான் ராசியில் உட்கார்ந்திருக்காரு. இந்த சிறப்பு தனிச்சிறப்பு. சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இது ஒரு பெரிய யோகத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது. இது பேரு மதன கோபால யோகம் அப்படின்னு பேரு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் தடைப்பட்டிருந்தால் திருமணத்தை பற்றிய நல்ல தகவல் வரும். நான் சொல்றது மார்கழி மாதத்தையே சொல்றேன். அதுமாதிரி பிசினஸ் ரீதியான உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். ஒரு நல்ல லாபத்தை நோக்கி, நல்ல ஒரு விடியலை நோக்கி நீங்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறாரு, நல்ல தன வருமானம் தரும். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் விசுவாவசு வருடம் மார்கழி மாத நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். இந்த மார்கழி மாதத்தில் இந்த வருடம் என்ன விசேஷம் அப்படின்னா, மார்கழின்னு சொன்னாலே தனுசு ராசியில் சூரிய பகவான் இருப்பார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த மார்கழி மாதம் இந்த வருஷம் நடக்கிறது. மிதுனத்தில் குரு பகவானுடைய அனுக்கிரகம். அந்த குரு பகவான் நேரடியாக தன்னுடைய 7ஆம் பார்வையினாலே இந்த தனுசு ராசியை பார்க்க போறார். அதாவது தனுர் மாதத்தை பார்க்கிறார். இது ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்க போகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ரொம்ப புனிதமான மாதம். எல்லா நல்ல காரியங்களும் இறைவனை நோக்கி அமைவதனாலே நம்ம கல்யாணம் போன்ற விஷயங்களெல்லாம் இந்த மாதம் பண்றதில்லை. ஏன்னா எல்லா நல்ல காரியங்களும் சேர்த்த மொத்த நல்ல காரியம் இறைவனை வழிபடுவது. ஆகவே அதற்காகவே இந்த மாதம் இருக்கு. முழுக்க முழுக்க இந்த மாதத்தில் நாம் பெருமாள் வழிபாடு, சிவன் வழிபாடு செய்தால் பெரிய வெற்றிகளை பெறலாம். கிரக நிகழ்வுகளை பார்க்கிற போது உங்களுக்கு தெரியும், மிதுனத்திலே குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், விருச்சிகத்திலே சுக்கிர பகவானும் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், கும்பத்திலே ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இதுதான் கிரகநிலை. சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு, அதாவது டிசம்பர் 22 வச்சுக்கோங்க, சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு வந்துடுறார். 25ஆம் தேதி புதன் பகவானும் தனுசு ராசிக்கு வர. ஆங்கிலத்தில் இந்த ஜனவரி 11ஆம் தேதி 2026 வருஷத்தில் மகரத்தில் புதன் பகவான் வர. 14ஆம் தேதி ஜனவரி 14 மகரத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுவார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரக நிலைகளாக இருக்க போகிறது. அதில் மிக முக்கியம், இந்த டிசம்பரில் 17ஆம் தேதியும் ஜனவரி மாதம் பிறக்கிற போதே அதில் 1ஆம் தேதியும் பிரதோஷம். அதே போல் இந்த டிசம்பர் 18 மாத சிவராத்திரி வரும். இந்த மாதம் விசேஷமானது, மிக முக்கியமானது ஹனுமன் ஜெயந்தி. அன்றைக்கி தான் சர்வ அமாவாசையும் வருகிறது. அப்படி நிறைய விஷயம் இருக்குது. ஜனவரி 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம், டிசம்பர் 30 வைகுண்ட ஏகாதசி. இப்படி நிறைய விசேஷங்கள் இந்த மாதம் இருக்குது. அதில் நம்மளுடைய ராசிக்கு எந்த தெய்வத்தை வழிபடுறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எனதருமை விருச்சிக ராசி என்பர்களே, சொல்லில் நேர்மை, செயலில் நேர்மை, இதுதாங்க விருச்சிக ராசியுடைய லட்சணமே. இதுதாங்க விருச்சிக ராசிக்கு ஒரு இலக்கணம் சொல்லுன்னா அதுதான். எப்பவுமே சோம்பேறித்தனம் கிடையாது, கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு ராசி, நல்ல மனிதர்களை பெற்ற ராசி. ஆனால் என்ன ஆகுதுன்னா, பலாப்பழம் இருக்கு பாருங்க. இந்த பலாப்பழம் உள்ள சாப்பிட இனிக்கும், ஆனால் வெளியே கரடு முரடாக தெரியும். அப்படி சில பேர் இந்த விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட முறைச்சிக்கிடுறாங்க, பகைச்சிக்கிடுறாங்க, பயப்படுறாங்க. அப்படிலாம் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அவங்கன்னு சொல்றாங்க. ஆனால் உரித்து பார்த்தால் இருக்கக்கூடிய பலாப்பழத்தை போல மிக இனிமையான மனிதர்கள் விருச்சிக ராசிக்காரங்க. அந்த விருச்சிக ராசியில் இந்த மாதம் என்ன ஒரு சிறப்புனா, சப்தமாதிபதியான சுக்கிரன் ராசியில் உட்கார்ந்திருக்கார், லாபாதிபதியான புதன் பகவான் ராசியில் உட்கார்ந்திருக்காரு. இந்த சிறப்பு தனிச்சிறப்பு. சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இது ஒரு பெரிய யோகத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது. இது பேரு மதன கோபால யோகம் அப்படின்னு பேர். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் தடைப்பட்டிருந்தால் திருமணத்தை பற்றிய நல்ல தகவல் வரும். நான் சொல்றது மார்கழி மாதத்தையே சொல்றேன். தை மாதம் பிறந்த திருமணமா இருக்கலாம், மார்கழி மாதத்திலேயே திருமணத்தை பற்றிய நல்ல தகவல், நீங்க எதிர்பார்க்கக்கூடிய தகவல் சேரும். கல்யாணம் கைகூடும் அப்படின்னு இருக்கு. சில பேர் ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுவீங்க. அங்கே போய் வேலை பார்க்கணும், அங்கே போய் படிக்கணும், அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணணும், அந்த முயற்சிகள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கூடி வரல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டு வாய்ப்புகள் வெற்றிகரமாக கூடிய ஒரு சந்தேகம் இல்லை. குறிப்பாக படிக்கக்கூடிய முயற்சிகள், நல்ல யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கும்,
நீங்கள் எதிர்பார்க்குறாப்புல சீட் கிடைக்கும். ஒரு நாட்டில் உங்களுக்கு படிப்பு மறுக்கப்பட்டிருந்தால் இன்னொரு நாட்டில் கிடைக்குங்க. அந்த யோகம் இப்போ இருக்குங்க. அதுமாதிரி பிஸ்னஸ் ரீதியான உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். ஒரு நல்ல லாபத்தை நோக்கி, நல்ல ஒரு விடியலை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இரண்டாவது ஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம். நாங்கள் உங்கள் பேச்சு சூப்பராக இருக்குங்க, கம்பீரமாக இருக்குங்க. பெரிய பெரிய சபைகளில் நீங்கள் நடக்கும்போது கூட எல்லாரும் வியந்து பார்ப்பாங்க, என்ன ஒரு கம்பீரம். நீ நடந்தால் நடை அழகு நாங்கள் பாருங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யறதெல்லாம் அழகு தான். இப்போ அதில் ஒரு கம்பீரம் இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்கள் சொல்லில் ஒரு கம்பீரம், ஒரு அத்தாரிட்டேட்டிவ் இருக்கு. இப்போ உங்களுக்கு பாருங்க, இந்த சனி பகவான் வந்து பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்துக்கிட்டு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு. நல்ல தன வருமானம் தருவார். விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியது, உங்களுக்கு ஒரு வருமானத்தை எதிர்பார்க்குறீங்க. ஒரு பதவியை ஆஃபீஸில் கொடுத்தாங்க, பொறுப்பை கொடுத்தாங்க, காசை கொடுக்கலையே. அது இல்லைங்க வேணும், எக்ஸ்ட்ரா வேலையை மட்டும் வாங்குறாங்களே அப்படிதான் நினைக்கிறீங்க. இப்போ என்ன ஆகும்னா நல்ல வருமானம் வந்துடும். ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகள் உருவாகி வரும். அது சந்தேகம் இல்லை. இப்போ இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் அரசு பதவிகள், அதிகார பதவிகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பார்கள். அதன் மூலமான வருமானம் வரும். வீட்டை வாடகைக்கு விடுவீங்க, அதனால வருமானம் வரும். இப்படி உங்களுக்கு வந்து வருமானத்துடைய வழிமுறைகள் இந்த மாதம் அதிகரிக்கிறது. நல்ல ஜாப் கிடைச்சு, ப்ரமோஷன் கிடைச்சு, அந்த மாதிரிய சூழ்நிலையும் நல்லா இருக்கு. மாத துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களை பார்க்குறாரு. இந்த குரு பகவானுடைய பார்வை அற்புதம். ஒரு திரிகோண ஸ்தானாதிபதி இன்னொரு திரிகோண ஸ்தானத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நம்மளை பார்க்குறாருங்கிறது ரொம்ப விசேஷம். இது ஃபினான்ஷியலாக நம்மளை உயர்த்தும், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து கொடுக்கும், எதிர்பார்க்கும் நல்ல செய்திகள் வரும், தந்தை வழியில் அனுகூலமான செய்தி வரும், அரசியலில் முன்னேற்றத்தை தரும். ஆனால் நம்முடைய சுய பாதுகாப்பை நாம் இந்த மாதம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மிக முக்கியம். சிலருக்கு வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வேலையில் நான் விஆர்எஸ் வாங்கிட்டு வேற வேலைக்கு போனால் என்ன அப்படிங்கிற சிந்தனை வரும். அந்த முயற்சியும் சிலர் செய்வார்கள், அதில் சந்தேகம் இல்லை. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. என்ன தடை படிப்பில் இருந்தாலும் சரி, ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. பட் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சில தடைகள் இருக்கும். படிப்பில் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் நிறைய முன்னேற்றமும் வருது, அதில் சந்தேகம் இல்லை. ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு உங்கள் டீச்சர்ஸுடைய சப்போர்ட், உங்கள் கைடுடைய சப்போர்ட் நல்லா இருக்கும். படிப்பை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ படிப்பு விஷயங்களும் நல்லா இருக்கு. ஸோ பிஸ்னஸ், வேலை, படிப்பு எல்லாமே நல்லபடியாக நமக்கு அமையக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் யாரை வழிபடலாம், நமக்கு நன்மைகள் பிறகு யாரை வழிபட்டால் நிம்மதி கிடைக்கும்? திருத்தணி முருகன் அவரை நீங்கள் வழிபட்டால் இந்த மாதம் வந்து, இந்த மார்கழி மாதம் அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும். இந்த மார்கழி மாதத்தில் நம்முடைய பஞ்சாங்கங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, திருச்செந்தூரில் கடல் நீர் மட்டம் இருக்கு இல்லையா, அது உள்வாங்கும் அப்படின்னு சொல்கிறது. வால்பாறையில் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெல்லூருக்கு கிழக்கே புயல் இருக்கும், ஆந்திராவில் மழை இருக்கும். ஒரு குட்டி புயல், சூறாவளி காற்று, கடலில் மழை பெய்கிறதெல்லாம் இப்போ இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மலை சரிவுகள், மலைப்பகுதிகளில் சரிவுகள் இருக்கும். உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் திடீர் கலவரம் இந்த மாதம் ஏற்படும். நம்ம ஊருக்கு பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரிக்கு வடகிழக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும் அப்படின்னு இருக்குது. அதை போல் ஒரு தொழிற்சாலையில் இந்த மாதம் தீ விபத்து ஏற்படும் அப்படின்னு இருக்குது. சென்னையில் மின்சார பாதிப்பு ஏற்படும் என்றும் பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. தமிழ்நாட்டில் இந்த மார்கழி மாதம் பலத்த காற்றுடன் மழை இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குட்டி புயல், சூறாவளி காற்று, இதெல்லாம் இந்த மாதம் இருக்கும்னு தெரிகிறது. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியலில் புதிய கூட்டணிகள் இந்த மார்கழி மாதத்தில் பல நிகழ்வுகள் நீங்கள் பார்ப்பீங்க. திடுக்கிடும் திருப்பங்கள் அப்படிம்பாங்க பாருங்க, அந்த மாதிரி பல நிகழ்வுகள். அரசியலில் கூட்டணி மாற்றங்கள், ஒரு கூட்டணி பிரிவது, இன்னொரு கூட்டணியோடு கட்சிகள் சேர்வது அப்படின்னு எதிர்பாராத பல திருப்பங்கள் இந்த மாதம் ஏற்பட போகிறது. ஆக மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையான நன்மைகளும் உருவாக, அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு அமையணும் நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.